இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து ஏசாயா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலிலே தாசனினுடைய ஆழ்தன்மை, அதாவது மனித ரூபமெடுத்து வந்த அவரை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும், தாசனினுடைய அக்கறை மிக்க பதிலாகுதல், அப்படின்னா பரிகார பலியாக மிகவும் அக்கறையாக தன்னை ஒப்பு கொடுத்ததை 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும், தாசனின் மனம் உகந்த பலியாகுதல், அதாவது உகந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த காரியத்தை தானாக முன் வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற காரியத்தை 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும், தாசனினுடைய மாபெரும் வெற்றியை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தில் ஏசாயா தொடங்கும் பொழுது முதலில் 2 கேள்விகளை கேட்டு இந்த அதிகாரத்தை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று பேசுகிறார். யார் விசுவாசிச்சா? யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது என்று சொல்லிட்டு ஏசாயா அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் 65வது அதிகாரத்திலே அதற்கு பதிலையும் எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில், நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமுள்ள ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இதை பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டார். அவர் எடுத்து எழுதும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய ஞானத்தினால வசனத்தினால வரும்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்போ இஸ்ரவேலர்கள் கேள்விப்படவில்லையா, அவர்கள் அறியவில்லையா என்கிற கேள்வியை கேட்டுட்டு அவரே ஆன்சர் பண்ணுகிறார். கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனத்திடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொன்ன அதே பதிலை, அந்த காரியத்தை பவுலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஏசாயா முரட்டாட்டமுள்ள ஜனம் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனத்தண்டைக்கு கையை நீட்டினா. அப்போ யாருக்கு தான் உம்முடைய புயம் வெளிப்படும் சொன்னா, ஏசாயா 65:1 ஏசாயா சொல்லுகிறார், என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலேயே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருக்கிறவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று சொல்லி அங்கே பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதை பவுலப்போஸ்தலன் எடுத்து எழுதும்போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று அவர் தைரியம் கொண்டிருந்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலரில் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய ஒரு கந்தாக என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜஸ்திரியினுடைய மந்திரியாய் இருந்த ஒரு மனிதன், அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தபொழுது அவன் ஒரு ரதத்தில் டிராவல் பண்ணும்போது எருசலேமுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இதே புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பிலிப்பின் இடத்துல சொல்றார், கொஞ்சம் போய் அந்த ரதத்தோட கூட சேர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவன் சேர்ந்து கொண்டு இதற்குரிய அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது யாராவது சொன்னாதானே தெரியும், கேள்விப்பட்டாதானே தெரியும் என்று சொல்லி அங்கே எத்தியோப்பியாவினுடைய மந்திரி அதை கேட்ட பொழுது அதற்கு விளக்கத்தை பிலிப்பு சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னா 2 பேரும் இறங்கினாங்க. ஞான ஸ்நானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேள்விப்படாதவர்கள் தேடாதவர்களால நான் கண்டறியப்பட்டேன் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் என்று பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய சந்ததி, தாவீதின் சந்ததியிலிருந்து அவர் வந்தாரே, அந்த தாவீதினுடைய அரச குடும்பமாக இயேசு பிறக்கவில்லை.
யோசேப்பு அவன் அரச வழியிலே வந்திருந்தாலும் கூட அவன் ஒரு ஏழை தச்சனாக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே தான் ஏசாயா 11வது அதிகாரத்தில் தாவீது என்னும் அடிமரத்திலிருந்து என்று சொல்லாமல் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்று எழுதுகிறார். ஒரு ஏழை விவசாயினுடைய குடும்பத்திலிருந்து தான் இயேசு பிறந்தார் என்கிறதை விளக்கும் வண்ணமாக இங்கே ஒரு வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேரை போல என்று பார்க்கிறோம். இளங்கிளைய போல இருக்கிறார், ஆனால் அவர் வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர்க்கிற ஒரு வேரை போல இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய வறட்சியான ஒரு நாட்களிலும் பிறந்ததை குறிக்கிறது. ஏன்னா மல்கியா புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் 400 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறபடியினால அந்த நாட்களில் இயேசு பிறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாகத்தான், இயேசு ஊழியத்தை தொடங்குகிறதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாகத்தான் யோவான் ஜனங்களை தட்டி எழுப்ப ஆரம்பித்திருந்தான். அத்தனையான ஆவிக்குரிய வறட்சி நிலவின காலத்தில் தான் இயேசு பிறந்தார் என்கிறதைத்தான் இங்கே ஏசாயா இப்படியாக அவர் முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அசட்ட பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக அவர் இருக்கிறார. அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கேடு அடைந்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக ஒரு புழுவை நசுக்குகிறது போல அவருடைய சரீரத்தை அத்தனையாக அந்த கேடு அடைய செய்தார்கள் என்கிற காரியத்தை குறித்துத்தான் அவர் அசட்டை பண்ணப்பட்டு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு துக்க நிறைந்தவராக பாடு அனுபவிக்கிறவராக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொன்னால் அவரை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 யோவான் எழுதுகிறார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனையாய் அசட்டை பண்ணப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவிக்கிறவராக இருந்த அவரை பார்க்கும்போது நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டு என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனையாக அந்த கேடு அடைந்திருந்தார் என்கிறதை அவருடைய பாடுகளை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனைப் போல வந்து இத்தனையான பாடுகளை தன்னுடைய மனிதனாக இருந்த சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்கே ஏசாயா முதல் காரியத்தை சொல்லுகிறார். 2வது காரியத்தில் அவர் ஒரு பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காக. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அலைஞ்சவங்களா இருந்தோமே, நம்மெல்லாம் தன் வழியில போனோமே, நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒரு பரிகால பலியாக இந்த பூமியில தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன எப்படி இருக்குன்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டாலே சொல்லுவோம், அவன் இப்போ என்ன பாவம் செஞ்சாங்களோ இவ்வளோ அடி வாங்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த அவரே பார்த்து நம்ம சொல்கிறோம், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம சொல்லக்கூடியவங்களாக காணப்படுகிறோம். 3வது காரியம், அவர் மனம் உந்த ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-7 வரையிலும் எபிரேய ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார், அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் ஒரு பரிகார பலியாக அனுப்பின அந்த பரிகார பலி அவரே உகந்து அதை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனம் உகந்து கொடுக்கிறார், முற்றிலுமாக
100க்கு 100 மனம் உணர்ந்தவராக, அவருக்கு தெரியும் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, இந்த சரீரத்தை பலியாக நான் என்னுடைய தேவனுக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கணும், அதற்கு இதோ வருகிறேன் என்று சொல்லி அவர் வருகிறத மனமுவந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறதை தான் பார்க்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால் அவர் தம்முடைய வாய் அவர் திறக்கல, தெரியும் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அடிக்கப்படும்படி கொண்டு போகிறதற்கு செல்லுகிற ஒரு ஆட்டை போல, மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாது இருந்தார். உவந்த காணிக்கையாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்னு பார்க்கிறோம். 33 வயதிலேயே ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருக்கு குழியை நியமித்தார்கள், பிரேத குழிய. ஆனால் அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார். 2 கள்ளனுக்கு நடுவா தொங்க விட்டு அவர்களோடு கூட சேர்த்து அடக்கம் பண்ணிடலான்னு ரோம போர் சேவகர்கள் நினைச்சாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சார்னா, ஒரு யோசேப்பு என்கிற அரிமத்தியா ஊரான் ஆகிய ஒரு ஐஸ்வர்யவான எழுப்பி பிலாத்துவினிடத்தில் கேட்டு அவருடைய சரீரத்தை பெற்று அவனுக்கு நீ வைத்திருந்த அருமையான ஒரு கல்லறையில, புதிய கல்லறையில இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவன் அடக்கம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். உகந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். நாலாவதாக தாசனினுடைய மாபெரும் வெற்றியாக நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றவராக நாம் பார்க்கிறோம். சிலுவை மரத்தில் அவரை தொங்கவிட்டு அவருடைய ஜீவனை நம்ம போக வச்சிட்டோன்னு சொல்லி மனிதர்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தருளினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்கள். எபிரேயர் 10:12 என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீடித்த நாட்களாக தம்முடைய சந்ததியை காணும்படியாக அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆண்டவர் தன்னுடைய சித்தமானதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் செய்வார் என்று சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தொடர்ச்சியாக அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அறிகிற அந்த ஞானத்தினால அநேகர் நீதிமான்களாக மாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அவருக்கு இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். பரிகார மரணத்திற்கு தக்க பரிசை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தபடினால அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு இருந்த போதிலும் கூட அநேகருடைய பாவங்களை அவரே சுமந்தாலும் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாரே, அதற்காக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சிலுவையின் பாடுகளுக்கு மத்தியில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இப்போதும் அவர் பரிந்து பேசும் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். இன்னைக்கும் பரிந்து பேசுகிற ஊழியத்தை தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக பிதாவின் சன்னிதானத்தில் நின்று வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேல அவருடைய சித்தம் என்ன, அவர் விட்டு போன காரியங்களை நாம் மீண்டும் செய்து அவர் முடிக்கத்தக்கதாக காத்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஒரு தலையை நசுக்கிட்டு ஒரு வாளை சின்ன பிள்ளைகளை அடிப்பதற்காக ஒரு பள்ளியினுடைய தலையை நம்ம அடித்து போட்டுட்டு ஒரு வாள் துடிச்சிட்டு கிடக்கும்போது அடிப்பதற்காக அந்த குழந்தைய நம்ம ட்ரை பண்ண சொல்கிறோமோ, அதே போலதான் இங்கே ஆண்டவர்
அவருடைய சத்துருக்களை நம்ம மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரியைகளை பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும் நம்ம கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் அவருக்கென்று அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தும் பாவத்திலிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நற்செய்தியை குறித்தும் சொல்லி அந்த பிதாவோடு கூட ஜனங்களை உடன்படிக்கை செய்கிற அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது அவருடைய கிரியைகளை முடிக்கிறோம். அவருடைய கிரியைகளை முடித்தவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக